வெங்காயம் வெட்டும்போது ஏன் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது தெரியுமா? வெங்காயத்துல இருக்கிற ஒரு கெமிக்கல் நம்ம கண்கள்ல எரிச்சல் கொடுக்குது, இதனால கண்ணீர் வருது. ஆனா இதுக்கு ஒரு வேடிக்கையான கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான காய்கறி தோட்டம் இருந்துச்சாம். அங்க நிறைய காய்கறிகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு காய்கறிகளோட ராஜா பூசணிக்காய் ஒரு கூட்டத்தை கூட்டுச்சான். எல்லாரும் சத்தம் போடாம நான் சொல்றத கேளுங்க. இப்போ நம்ம எதுக்கு இங்க கூடியிருக்கோம்னா, இனிமே இந்த தோட்டத்துல காய்கறிகள் மட்டும்தான் இருக்கணும். பழங்களுக்கு இனிமே இங்க வேலையே இல்லை, இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொன்ன பூசணிக்கா தக்காளி பழத்தை கூப்பிட்டு, நீ பழ வகையை சேர்ந்தவன், அதனால நீ இனிமே இங்க தோட்டத்துல எங்க கூட இருக்க கூடாது, நீ இப்பவே இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட தக்காளி, ஐயா நான் ரொம்ப நாளாவே காய்கறிகளான உங்க கூட தானே இருக்கேன், இப்ப மட்டும் ஏன் என்ன சேர்த்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சான். ஆனாலும் காய்கறிகள் தக்காளிய கூட்டத்துல சேர்த்துக்கவே இல்லையா. அதனால இனிமே நம்ம போய் பழங்களோடவே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச தக்காளி பழத்தோட்டத்துக்கு போச்சான். அங்க பழங்களோட ராஜா மாம்பழம் கிட்ட, என்னையும் உங்க பழ கூட்டத்துல சேர்த்துக்கோங்க, நானும் பழ வகைய சேர்ந்தவதான் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பழராஜா மாம்பழம் சொல்லிச்சான், நீ என்ன சொல்ற? நீ காய்கறிகள் வகையை சேர்ந்தவன் தானே, அதனால நீ எங்க பழங்கள் கூட எப்பவுமே சேர முடியாது, நீ இங்க இருக்கவும் முடியாது, போ சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிரு. தக்காளிய காய்கறிகளும் சேர்த்துக்கவே இல்லை, பழங்களும் சேர்த்துக்கவே இல்லை. இதனால ரொம்ப சோகத்துல இருந்த தக்காளி இன்னைக்கு ஒரு நாள் தங்கறதுக்காவது ஒரு சின்ன இடம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்துச்சான். அப்போ வர்ற வழியில தன்னோட நண்பன் வெங்காயத்தை பார்த்துச்சான். நடந்தது எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுச்சான். அப்போ வெங்காயம் சொல்லிச்சான், என்னோட வீட்ல என் நண்பன் குச்சி ஐஸும் நானும் 2 பேரும் தான் இருக்கோம், நீ வேணும்னா நீ எங்களோட வந்து தங்கிக்கலாம். இதை கேட்டதும் சந்தோஷப்பட்ட தக்காளி வெங்காயத்தோட வீட்டுக்கு போயிருச்சு. அன்னையில இருந்து வெங்காயம், தக்காளி, குச்சி ஐஸ் 3 பேரும் ரொம்ப ரொம்ப உயிர் நண்பர்களா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை பத்தி தெரியாம அவங்க 3 பேரும் ஆடி பாடி சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் தக்காளிக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அதனால அது தன் நண்பர்கள் கிட்ட ஒரு யோசனைய சொல்லிச்சான். ஒரே வீட்ல இருந்து போர் அடிக்குது, நம்ம கொஞ்ச நேரம் எங்கயாவது வெளியில போய் விளையாடிட்டு வரலாமே. ஐயோ, நம்ம இங்க இருந்து வெளியில போறது நமக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியில போகவே வேண்டாம், வீட்லயே விளையாடலாம் அப்படின்னு வெங்காயம் அட்வைஸ் பண்ணிச்சான். ஆனாலும் வெங்காயம் பேச்ச அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லையா. நீ வேணா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில விளையாட போனாங்களாம். வேற வழி இல்லாம வெங்காயமும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட போச்சான். அப்போ டிசம்பர் மாசம் குளிர்காலமா இருந்துச்சான். தினமும் 3 பேரும் வெளியில போய் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடிட்டு இருந்தாங்களாம். 2-3 மாசத்துக்கு அப்புறமா வெயில் காலம் வந்துச்சான். வெங்காயம், தக்காளி, குச்சி 3 பேரும் வழக்கம் போல வெளியில விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ வெயில் அதிகமானதால குச்சி ஐஸ் உருகுற மாதிரி உணர்ந்துச்சு. இத தன்னோட 2 நண்பர்கள் கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சது. ஆனா அதுக்குள்ள பாவம் குச்சி ஐஸ் முழுவதுமா உருகி கரைஞ்சு போயிருச்சான். இத பார்த்த வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் வர்ற வழியில ஒரு பையன் பெரிய பால் வச்சு விளையாடிட்டு இருந்தானா. அவன் தூக்கி வீசின பந்து தக்காளி மேல விழுகிற சமயத்துல வெங்காயம் முன்னாடி வந்து பந்தை தட்டி விட்டு தக்காளிய காப்பாத்திருச்சான். வீட்டை விட்டு வெளியில வந்தாவே நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு உணர்ந்த வெங்காயமும் தக்காளியும் வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ எதிர் திசையில இருந்து ஒரு ட்ரக் ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்துச்சான். அவங்க 2 பேரும் ட்ரக் வர்றத பார்க்கவே இல்லையா. தக்காளி ட்ரக் வர்றத கவனிக்காம ரோட கிராஸ் பண்ண போச்சான். அப்போ வேகமா வந்த அந்த ட்ரக் தக்காளி மேல மோதிடுச்சு. ட்ரக் சக்கரத்துல சிக்கின தக்காளி அங்கேயே நசுங்கி ஜூஸ் ஆயிருச்சான். இத பார்த்த வெங்காயம் நண்பன் கிட்ட வேகமா ஓடிச்சான். ஆனாலும் இந்த முறை வெங்காயத்தால தன் நண்பனை காப்பாற்ற முடியலையா. இத பார்த்து அதிர்ச்சியான வெங்காயம் ரொம்பவே வேதனைப்பட்டு தன்னோட 2 உயிர் நண்பர்களும் இல்லாம போனதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சான். அன்னையில இருந்து வெங்காயம் 2-3 நாளா எதுவுமே சாப்பிடாம தன்னோட நண்பர்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்போ வெங்காயம் கடவுள் கிட்ட கேட்டுச்சான், ஓ கடவுளே, நான் இப்போ தனி ஆயிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் அழுதுட்டு இருக்கேன், ஆனா நான் இல்லாம போனா எனக்காக அழறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி வெங்காயம் ரொம்ப கவலைப்பட்டுச்சான். அப்போ கடவுள் வெங்காயம் முன்னாடி தோன்றினாராம். கடவுள் வெங்காயத்துக்கிட்ட சொன்னாரா, வெங்காயமே, நீ தனியாயிட்டேன்னு நினைச்சு அழாத,
உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உனக்காக அழுவாங்க. அப்படி ஒரு சக்திய பரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கடவுள் சொன்னதும் உடனே வெங்காயம் சொல்லிச்சா, நான் இப்ப தனியா தானே இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, அதனால என்னோட நண்பர்களை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுச்சான். இனிமே நீ தனியா இருக்க தேவையில்லை. நான் உனக்காக ஒரு புது நண்பனை கொடுக்கறேன். அவன் பேரு மிளகாய். அவன் எப்பவுமே உன் கூடவே இருப்பான். மக்கள் உங்க 2 பேரையும் எப்பவும் சேர்த்தே எடுத்து வைப்பாங்க, சேர்த்தே சமையல்ல பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்ன கடவுள் வெங்காயத்துக்கு நண்பனா மிளகாய படைச்சாராம். தன்னோட புது நண்பனோட வெங்காயம் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சான்.